போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நூல்வழி சீரிஸோட 8வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் ஓடை என்னும் பாடப்பகுதியில் உள்ள வாணிதாசர் அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு என்பது இவரின் இயற்பெயராகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குலைந்த இலக்கியம் என்பன இவரது நூல்கள் சிலவாகும். இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் வாணிதாசன், இது ஒரு பாயிண்ட்டு. இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. இவர் பாரதிதாசன் மாணவராகவும் இருந்திருக்காரு. இந்த பாரதிதாசன் மாணவர் அவரோட இயற்பெயர் எல்லாமே கூற்று காரணமாக அதிகமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் அவர் எந்தெந்த மொழியில் புலமை பெற்றிருக்காரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவராகவும் இருந்திருக்காரு. இதுவும் ஒரு பாயிண்ட். இந்த மொழியெல்லாம் நல்லாவே பார்த்துக்கணும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி. ஏன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு வாணிதாசன் அவர்கள் அந்த கூற்று காரணத்தில் எப்படி கேட்பாங்கன்னா தெலுங்குக்கு பதிலாக ஹிந்தி போட்டு விட்டுருவாங்க. அதுமாரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் பார்த்துக்கணும். கவிஞர் ஏறு, பாவலர் மணி, இப்போ நான் சொன்ன இந்த 2 சிறப்பு பெயர்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாவலர் மணி இருக்குது இல்லையா, நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாம், அதாவது 2024 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். பாவலர் மணி என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னு, சிறப்பு பெயரால் போற்றப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு யாருன்னா வாணிதாசன் அவர்கள் தான். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கு. இதையும் கூற்று காரணத்தில் கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு அரசு எந்த அரசு செவாலியர் விருது அப்படின்னு கூற்று காரணத்துலையும் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் ஆன்சராகவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட நூல்கள் சில இங்கே இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இவரோட நூல்கள் பார்த்துங்க. பின்னால் இவரோட நூலை இன்னும் பல நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்க நூலை இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன நூல் அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இதெல்லாம் இவரோட நூல். இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்க ஓடை என்னும் பாடல் எதுலேருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுவானம் என்னும் நூலில் இருக்குது. தொடுவானம் நூலில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2ல் கோணகத்து பாட்டு என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்சக்கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் ராசு தொகுத்த பஞ்சக்கும்மிகள் என்னும் நூல் இடம்பெற்றுள்ள வெங்கப்பூர் சுவாமிநாதன் இயற்றிய கோணகத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படுற காலங்களில் அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடுவாங்களாம். அது பேர் தான் கும்மி பாடல். இது பேச்சு தமிழில் அமைந்திருக்கிறதால இது பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எந்த தமிழில் அமைந்திருக்கிறதால பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பேச்சு வழக்கில் அமைந்ததுனால தான் இது பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புலவர் ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் புலவர் சேசுராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கான். அப்புறம் வெங்கப்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணகத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சிலது இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை தொகுத்தது ராசு. பஞ்சகும்மிகள் இவர் தொகுத்துருக்காரு. ஆனால் இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கப்பூர் சாமிநாதன் அவர்கள். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காகவே எக்ஸாமில் கேட்பாங்க, நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தொகுத்தவர் ராசு. இயற்றியது கோணகத்தை பாட்டு இது காத்து நொண்டி என்னும் சிந்திலிருந்து யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கப்பூர் சாமிநாதன் தான் ஏற்றிருக்காரு இந்த பாடலை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 2ல் இருக்க நிலம் பொது என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன நூல்வெளி தான். இதில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடியினர் என்னும் நூலில் இங்கு எடுத்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தவச்சல பாரதி எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா தமிழக பழங்குடிகள் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதுதான் இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த நூல்வெளியில் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 2ல் வெட்டுக்குழியும் சருகுமானும் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம்.
மானிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர். கர்நாடகாவில் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளார். அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ. கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். இந்நூலிலிருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மானிஷ், சாண்டி, மாதுரி ஆகியோர் காடர்களின் கதைகள், நான் கர்நாடகாவின் கதைகள்னு போனதில் சொல்லிட்டேன், சாரி. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அவரை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வ. கீதா தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் யார் தமிழாக்கம் செய்தது அப்படின்னு எக்ஸாமில் கேட்கலாம். அதுக்கு வ. கீதா தான் ஆன்சராக இருக்கும். இந்நூலிலிருந்து ஒரு கதை இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்ததை ஒரு ரிவிஷன் விட்டுறலாம். முக்கியமாக இந்த வாணிதாசன் அவர்களை பற்றின இந்த நூல்வெளியை இன்னொரு டைம் நல்லா தெளிவாக ஒரு ரிவிஷன் விட்டுறலாம் வாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். இது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா, அப்புறம் இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. இதுவும் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன்னா, இவர் பாரதிதாசனின் மாணவர். இது கூற்று காரணமாக கொடுப்பாங்க. இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவராம். கவிஞர் ஏறு, பாவலர் மணி. இந்த பாவலர் மணி கூட இப்போ நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். சிறப்பு பெயரால் புகழப்படுறாரு. இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். குழந்தை செல்வம்னா அது வேற ஒருத்தரோடது. குழந்தை இலக்கியம்னா தான் வாணிதாசன் அவரோடது. நல்லா கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த கோணக்கத்துப்பாட்டில் உள்ள நூல்வெளியை பார்த்தோமா, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் துயரங்களை பாடுவது தான் கும்மி பாடல்கள் என்று பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கில் அமைந்ததால் தான் இது பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலவர் ராசு தான் இதை தொகுத்துருக்காரு. இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காத்து நொண்டி சீரியலிருந்து வெங்கப்பூர் சுவாமிநாதன் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு இந்த பாடல் பகுதியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தது முத்தவச்சலி பாரதி தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியிருக்காரு. இதுதான் இந்த பாடப்பகுதியை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம லாஸ்ட் ஒன்றா பார்த்தது என்னென்னா, மானிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர் காடாறுகளின் கதைகள் சிலவற்றை தொகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யானையோட பேசுதல் என்னும் தலைப்பில் வ. கீதா தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த தமிழாக்கம் செஞ்சது ரொம்ப நான் முக்கியம்னு சொன்னேன்னா, வ. கீதா தான் தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நூலிலிருந்து ஒரு கதை தான் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்க நூல்வெளி பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம அடுத்ததை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.